மகாநதி சீரியலில் டுடே எபிசோடில் இந்த பக்கம் காவேரி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. விஜய் கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாதுங்க. நாங்கள் அப்படி அவரை நினச்சதும் கிடையாது, அவர் அப்படி நடந்துக்கிட்டதும் கிடையாது. ஆனால் இப்போ என்னடனா ஒரு குடும்பமே இங்கே வந்து எங்கள் அப்பா அவர் கூட வாழ்ந்ததா சொல்லி, அதுவும் 25 வருஷமாக வாழ்ந்திருக்காராம். எங்ககிட்ட இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. எங்கள் அம்மா பாவங்க, மாதத்துக்கு ஒரு தடவை தான் அப்பா வருவார். அந்த ஒரு மாதத்தில் எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா? இப்போ இப்படி எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ண அவரால் எப்படி தான் முடிஞ்சதோ தெரியலங்க. எந்த அளவுக்கு நான் எங்கள் அப்பா மேலே பாசம் வச்சனோ அந்த அளவுக்கு அவரை வெறுக்கிறேங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சாரதா இருந்துட்டு இந்த ஊரை விட்டு போகணுன்னா இந்த வீட்டோட பேர் வந்து காவேரி பேரில் மாறணும். கங்கா, யமுனா, உங்களுக்கு இதில் சம்மதமாடி, எங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தம்பி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து முடிவெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட புள்ளையை பெற்று வச்சுருக்கீங்களே, இவரை போய் இத்தனை வருஷமாக நான் நம்பிட்டு இருந்தேனே முட்டாளத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு பாட்டியை ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பசுபதி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கவே கூடாது, அந்த வீடு காவேரி பேருக்கு மாறவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.